Hello everyone, welcome to Google Tech. நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் உங்க எல்லாருக்குமே வந்து இம்பார்ட்டண்டா வந்து தெரிய வேண்டிய ஒரு தகவலை வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போறேன். யாரும் வந்து இத மிஸ் பண்ண வேணாம். சின்ன ஒரு வீடியோ. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு வந்து ஒரு பிரதர் வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டுருந்தார். இந்த மாதிரி தனக்கு வந்து ஒரு நார்மல் மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்லி. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவர் வந்து கேட்டிருக்கிறார் என்ன, எனக்கு இந்த மாதிரி வின் பண்ணியிருக்குன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து நான் என்னோட டீட்டெயில்ஸை வந்து நான் ஷேர் பண்ணலாமா, ஸோ இது வந்து என்ன உண்மையாக ஃபேக்கான்னு சொல்லி என்னை வந்து கேட்டிருந்தார். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வந்து வருது. கொக்கோகோலா கம்பெனி, மற்றது வந்து பெப்சி, அடுத்தது வந்து இப்படி நிறைய விஷயங்கள் வந்து, அதாவது நீங்கள் லொட்ரியில் வந்து வின் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து 2 லட்சம் பவுண்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு, 10,000 யூரோ வந்து கிடைச்சிருக்கு, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்து வரும். நார்மல் மெசேஜ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்கேம். உங்களை வந்து நார்மல் மெசேஜ் மூலமாக கண்டக்ட் பண்ணி உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை வந்து வாங்கி, அது மட்டும் இல்லை அதுலேயும் வந்து அவங்களோட அக்கௌண்ட்டை வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி தங்களுக்கு வந்து அமௌண்ட்டை வந்து போட சொல்லுவாங்க. ஸோ எப்படி வந்து நடக்குதுன்னு சொன்னால் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களுக்கு சொல்கிறேன். முதல் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு கணவருக்கு வந்து இப்படியான மெசேஜ் வந்துருக்கு. வந்தால் வந்து விஷயங்கள் வந்து தெரியாதவங்க இந்த மெயிலை வந்து கண்டக்ட் பண்ணுவீங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், வந்த மெசேஜ் வந்து யுவர் நம்பர் இஸ் வின்னர் ஆஃப், அதாவது 189,000 பவுண்ட் இன் த UN ஃபண்ட் ரிலீஃப் டு கெட் யுவர் வின்னிங் இமெயிலர்ஸ். ஸோ நீங்கள் வின்னிங்கை வந்து எடுக்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு வந்து ஜிமெயில் பண்ணுங்கள், உங்களோட நேமும் அட்ரஸும் நம்பரும் கீழே வந்து மெயில் வந்து கொடுத்துருக்கு. இந்த மெயிலுக்கு வந்து சென்ட் பண்ண வேணும். அப்படி வந்து நீங்கள் சென்ட் பண்ணதும் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து அவங்க வந்து கெதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பாருங்க, இந்த 189,000 பவுண்ட் வந்து கிடைச்சதுக்கான ஒரு ரிசிப்டை வந்து சென்ட் பண்ணுவாங்க ஜிமெயிலில். அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிசிப்ட் மாதிரி கூட அட்டாச் பண்ணி போடுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு ஓகே எனக்கு வந்து விழுந்திருக்கு, இந்த நம்பருக்கு விழுந்திருக்கு. ஸோ நீங்கள் கொடுத்த அதே நம்பர் அதே அட்ரஸை வந்து அதுலேயே வந்து ஃபில் பண்ணி போடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து நம்புறது உடனே வந்து ஓகே எனக்கு வந்து அமௌண்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ கோடிக்கணக்கில் வந்து இலங்கை காசு, இந்தியா காசில் வந்து கோடிக்கணக்கில் வந்து இந்த பவுண்ட்ஸ் வந்து போகும். ஸோ நீங்கள் நம்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க இன்னொரு மெயில் போடுவாங்க. இதில் வந்திருக்கிற இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து ஃபீஸ் தேவை. ஸோ இதுக்கு வந்து பிட்காயின் அட்ரஸ் இல்லைன்னு சொன்னால் ஒரு USDT அட்ரஸ், ஏதாவது ஒரு வாலெட் அட்ரஸ் வந்து போடுவாங்க. பேங்க் டீட்டெயில் வந்து கடைசி வந்தாலும் ஷேர் பண்ண மாட்டாங்க. என்னென்னு சொன்னால் அதை வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸோ அது வந்து ஸ்கேம்னு தெரிஞ்சால் அவங்கள வந்து பிடிச்சிடுவாங்க, பேங்க் அக்கௌண்ட்டை வச்சு பிடிச்சிடுவாங்க. ஸோ கிரிப்டோ கரன்சி வாலெட் அட்ரஸ் வந்து கொடுப்பாங்க. பிட்காயினோ இல்லைன்னு சொன்னால் USDTயோ லைட் கோயினோ ஏதாவது ஒரு வாலெட் அட்ரஸ் வந்து தருவாங்க. அதுக்கு வந்து நீங்கள் உரிய கோயினை வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். பிட்காயின் சொன்னால் நீங்கள் வந்து பிட்காயின் வந்து போட்டிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து சென்ட் ஆகும். எதுக்காக வந்து இந்த வாலெட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து யாருக்கு சென்ட் பண்ணுறீங்களோ அந்த ஓனர் வந்து யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுதான் கிரிப்டோ கரன்சி. உங்களோட வாலெட்லேருந்து அவரோட வாலெட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு. ஸோ அவரோட பேர், அவரோட நேம் எதுவுமே வந்து உங்களுக்கு தெரியாது. பட் வாலெட்டுக்கு வந்து இந்த டைம், இந்த செகண்டுக்கு, இந்த டேட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு. அதை மட்டும்தான் நீங்கள் பார்க்கலாம். பட் யார் அந்த வாலெட்டுக்கு வந்து ஓனர்ன்ற வந்து நீங்கள் செக் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து சாத்தியம் இல்லைன்னு சொன்னால் இது வந்து கிரிப்டோ கரன்சி, இது வந்து டிஜிட்டல் மணி, பிளாக் செயின். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி யாராவது தெரியாதவங்கள்ட்டேருந்து இப்படியான மெசேஜ் வந்தால் அதை அவாய்ட் பண்ணுங்கள், ப்ளாக் பண்ணுங்கள். அடுத்தவங்கள்ட்ட வந்து செவனி கேட்கலாம், எனக்கு இப்படி நடந்திருக்குன்னு சொன்னால் அவங்க கூட உங்களுக்கு வந்து இந்த விஷயத்த சொல்லுவாங்க அப்படி தான் சொல்லி. ஸோ தெரியாத ஒரு வழியில் போயிட்டு உங்களோட காசை வந்து நீங்கள் இழக்க வேணாம். உங்கள் மூலமாக அவங்க வந்து காசு அடிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரியான ட்ரிக்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸ்கேம் வெப்சைட் இருக்குது, ஸ்கேமில் வந்து நிறைய இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நார்மல் மெசேஜ்லேயும் வந்து நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி உங்களை வச்சு வந்து ஸ்கேம் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நீங்களாகவே போயிட்டு அவங்களுக்கு வந்து அமௌண்ட்டை போட்டு ஏமாற்றம் அடைகிற மாதிரி தான் கடைசியில் வந்து முடியும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அப்படியே தூக்கி அமௌண்ட்டை வந்து கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்டேருந்து எந்தவித பதிலும் வந்து வராது. ஸோ இந்த விஷயத்தில் வந்து எல்லாருமே வந்து அலர்ட்டாக இருங்க. முடிஞ்சால் நீங்கள் வந்து இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இவ்வளோ நான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.